அவன் வந்துட்டானா? நான் யாரு, என் பெயர் என்ன அப்படி என்பதை தெளிவாக எடுத்து வரையிலும் முட்டாள் குணம். அதாவது அகண்ட மார்பு, கோரை பற்கள், விஷாலமுள்ளவர்கள், இப்படியாக நாங்கள் இருவர்கள் வந்திருக்கிறோமே. நாங்கள் யாரு, எங்களுடைய பேர் என்ன, உங்களுக்கு தெரியுமா? என்ன எனக்கு தெரியும். ஒரு 2 பேர் பீத்தலையன். நாம் பெற்ற மகனே பணகொட்ட தலையன், நாம் பெற்ற மகனே பணகொட்ட தலையன், போனாலும் போகட்டும் பொறிவண்டு முகரைய நீசத்தா வைராஜ் பொண்டாட்டி 2 இறக்காதா? 6 பொண்டாட்டி. பொண்டாட்டி இருந்தா தான் 6 பொண்டாட்டி இருக்கு. வேண்டாம் 6 பொண்டாட்டி. பொண்டாட்டி எங்களுக்கு பொண்டாட்டியே கிடையாதுடா. ஏரியில எர்ரமேக்கும் எர்ரமட்ட தலையா அட 2 கட்டு மலையா. ஏரியில எர்ரமேக்கும் எர்ரமட்ட தலையா அட 2 கட்டு மலையா. உங்க காலுக்கும் உங்க மாலுக்கும் எப்படா பார்த்தேன்? அம்மா எத்த 6 வருஷம் ஆகுது. எப்படா பார்த்தேன்? சரிடா பேர் சொல்லிட்டோம். அந்த மலைக்கும் அடே அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் நடுவுல கயிறு அத நடுவுல கயிறு காலுக்கும் நம்மளுக்கும் அதெல்லாம் கயிறு குட்டி அப்படியே 2 பொளந்து போடுவேன். ஜாகிரதை. 2 கீழா சொல்றாங்க. நல்லா பாருங்க. அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் நடுவுல கயிறு அத நடுவுல கயிறு உங்க காலுக்கு போதுமா? நான் 2 பேரும் என்னமோ சித்தாத்துல என்னமோ பெருக்கா முடியும். என்ன அடிச்ச நீ கொலாய மூடுங்கள். இங்க பாருங்க, எங்க சித்தப்ப போன வாரம் இப்படிதான் அடிச்சுட்டு இருந்தான். போன வாரம் போசுக்கணும் பவான் பைபாஸ்ல அடிப்படி செத்து போயிட்டான். அப்ப நாங்க செத்து போயிருமா? அப்ப நாங்க செத்து போயிருமா? நீங்க வாசாமி வந்து எப்பவும் குஞ்ச கடிப்ப. ஏண்டா தலைவரா ஏண்டா பண்ற? ஏண்டாவா உன்ன போய் சொல்லும் எவ்வளவு போயிட்டாவே. அகண்ட மார்பு, கோரை பற்கள், கோரை பற்கள், விசாலமுள்ளவர்கள். உனக்கு அப்படி அப்படி ஏர் உலக இழப்பமான மச்ச கொண்டாடுமா? அடியில் பிழை உள்ளது. அது பிழை இருக்காது. அடியில் பிழை உள்ளது. என் அடியில பிழை இருக்காது. நீங்க உங்களுக்கு அடிக்க தெரியல, நான் கேட்க தெரியல. புண்ணாய் பண்ணிப்பா. வர யார் சொல்றா? அந்த அப்பன் சொன்னாரு. அந்த அப்பன் சொல்லுவாரு. எப்படி அடி தெரியல நீ அடி பாரு. அத அவரே உனக்கு சொல்லி தரதா கொண்டா. நீ சொல்றதுக்கு நான் என்னடா மொட்டையா மடையா இந்தாளா? அப்படி சாமி பா இன்னைக்கு மாடு மேய்ச்சிட்டா தான் மேயி. அக்கா கொடுத்துச்சு கட்டாம முக்கிய பீதி வந்துட போகுது. கொட்டி அழைக்க வேண்டாம். கருத்தமணி பெருத்த உருவம் பராட்ட முடி முறுக்கு மீசை முடி வந்தீங்களா? அதாவது பரட்ட முடினா பரவலாக அமைஞ்சிருக்கிறது. பரட்ட முடி பரட்ட முடி முறுக்கு மீசை காட்டில திரு மிருகத்தமான ரூபாத்த படைத்த என் பெயரோ காலகேயன். பேர் காலகேயன். உன் பேரு அதாவது முட்டை கண்கள், கோரை பற்கள், விசாலமுள்ளவர்கள். என்னுடைய பெயரோ காலகேய சூரன். நாங்கள் எந்த நாட்டிலே இருக்கின்றோம்?
சொன்னதான் மச்சான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆமா, அது நீங்க கிட்ட கேட்டாதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏங்க என்ன 2 பேரும் எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? உதவி 7 வருஷமா ஒரு வீடு ஒண்ணு வேலை செய்யறேங்க. நானும் அதான் கஷ்டப்பட்டு கட்டுறேன். 7 வருஷம் ஆகி போச்சு. இப்பதான் 7 அடி மட்டமே வந்திருக்குதுங்க. 7 அடி மட்டும் வந்திருக்காது, ரைஸ் மட்டும் தானே இருந்துச்சு. இல்ல இப்ப நான் 7 அடி மட்டும் ஏத்திட்டு வாங்க 1 அவுட் இல்ல. சரி சரி சரி, பொழைக்கிற வழி தெரியுது. சரி சரி சரி, 7 அடி மட்டும் கட்டி விட்டுங்க. சரி, ஒரு செங்கல் வச்சாலும் செங்கல் தேஞ்சு போயிருது. சிமெண்ட் பால் ஊத்துனா சிமெண்ட் பால் கரைஞ்சு போயிருதுங்க. கம்பி கட்டலாலும் கம்பி வச்சோம், கம்பி உடஞ்சு கீழே விழுவுதுங்க. சாமி நீங்க 2 பேரே கூட வந்தீங்கன்னா ஒரு செங்கல் சரியுமா, சிமெண்ட் பால் ஊத்துமா சாமி? நீங்க 2 பேரும் வந்தீங்கன்னா வளர்த்திய ஒரு வாரம் எடுத்துக்க. அது கூரா சீவி அழுகாதரா, கூரா சீவி அது ஒரு 2 குழாயிலையும் சொருவி கொண்டு போய் கட்டாட்டது மேல வச்சுட்டுல சாமி. அப்படியே திஷ்டி பூச்சிருக்காய் இருப்பீங்க சாமி. வாரிங்க சாமி. இது வேண்டாமா சாமி, இந்த வேலை வேண்டாம், இன்னொரு வேலை சாமி. அந்த வேலை வேண்டாம் சாமி, இந்த கத்தி குடிச்சாமி. இந்த கத்திலாம் வேண்டாம், வெயிட்டாக்கு சாமி. இதெல்லாம் யாரும் உட்கார வேலை பண்றலாம். ஆமா ஆமா, இங்க வா, இத கையில குடிய குடிச்சிட்டு இப்படி முட்டி போட்டு உட்காரு. அவனுக்கு கையில ஏதோ கொடுக்கணுமே. அவனுக்கு கையில என்ன கொடுப்பேன்? இங்க வா, இத புடி. இது வந்து ஒரு ஊதி இப்படி ஏத்துது. இப்படி உட்காரு. நீ வாங்கிக்க, மேல வாங்கிக்க. இல்ல வாங்கணும் வல்ல, நீ இப்படியே கூட வை. மகிழி ஆட்டுமே வை. நல்லா நல்லா பாருங்க. நாகமா கோயிலுக்கு முன்னாடி புத்துக்கணி சொல்லிட்டு இருக்குதுல, அந்த கும்பிடிக்கா பொம்மையாட்டுமே வைப்பாங்க. கரெக்டாக 2 அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு மண்டிகள் போட்டு கிடக்குறீங்களா? என்னமோ சொல்லுவான் பாரு, உடம்பு குடம் போட்டு வாங்குறத போய் அவன் ஓம்ப சொல்றான், நாம ஓம்புறாமோ? ஆமா, அது அப்படி இல்ல. ஆண்டி சொல்லுவோம், அந்த ஆசிரியருக்கு போச்சு புத்தி. கேமரா 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 உடச்சுனா 1.5 லட்சம் ரூபாய் கேட்பான். நண்பா, யார் நண்பன்? மயர்நகரம். நாங்கள் ஆண்டு வருகின்ற நாடு நன்னகரம். நீர்வளம், நீர்வளம், நிலவளம், படைவளம், குடைவளம், குடைவளம், வளைந்தோடி பாயக்கூடிய நாங்க ஆளக்கூடிய ஜாமராஜ்யம் மணிபுரி நகரம், தோயமாபுரி நகரம். மணிபுரி நகரம், தோயமாபுரி நகரம். 3,60,000 அரக்கர்களுக்கு தலைவர். 3 கோடிக்கு நான் சொந்தக்காரன்டா. குமாரனா கண்டுபிடிச்சுட்டா. குமாரனா எப்படி ஒரு பொருளை காணணும்னு சொல்லிட்டு இருந்தல, நான் கண்டுபிடிச்சுட்டேன். எப்படி குண்டலத்தை காணணும்ல, இந்த குண்டலை திருப்பி படுத்துட்டு போன தாளத்தா மக்கால ஓடி நான் 2 வாரமா தொலைவிலே உன் தம்பிக்கிட்ட இத்தனை அள்ளி கொடுத்தா அவங்க கொண்டு போய் எங்கேயோ வித்து விட்டு என்ன இல்லமாமான்னு விட்டா நான் இது 2 ஏசம் வாங்கி அதுக்கு கோடு வாங்கி நான் பண்ணிட்டு வந்து போடுறேன். யாருக்கு திருட்டு குத்தி அடி சரியில்லை தானே? நீ மனசே கேட்கலையா? சொல்லி குடி சொல்லி கேட்டுட்டே இருக்கிறாங்க. பண்ணிக்கும் சொல்லி கொடுத்தே ஆகணும். நண்பா இருடா, சொல்லி காது கேட்கலையா? சொல்லி கொடுத்தா அவருக்கு வேணா சொல்லி கொடு. ஐயா, நீ லெட்டர் அந்த வேலையா இல்லையா? ஏங்க தேர்வா வாங்காலி இந்த 18 போட்டு வச்சுக்கிறோம். நண்பா அப்படி தோயமாபுரி மணிபுரி ஆண்டு வந்தாலும் எங்களுடைய தாய் தந்தைகள் யாரு? உங்களுக்கு அப்பா அம்மாக்குதா இருக்கிறாங்களா? எந்த பஸ் ஸ்டாண்ட்ல கிடக்குறாங்க? பஸ் ஸ்டாண்ட்ல கிடக்குறாங்களா? உங்களை பெற்று விட்டாங்களே. மக்களை பெற்ற மகராஜி நன்மை பயன்படுத்தாத பொண்ணுங்க ஏண்டா எங்க தாய் தந்தையும் பார்த்தா பஸ் ஸ்டாண்ட்ல தூங்குறங்கறா. உன்னை பெத்த மகராஜி நாய்க்கு சந்தை யாரு? எங்க நாய்க்கு தந்தை சிதம்பதி. இது எப்படி ஒரு 2 மேஜ சூப்பருங்க. வாந்தி எடுக்கிற வாந்தி எடுக்கிறா செம்மணிக்கு நான் விசேட்டமே இருக்குது. எங்களுடைய ராஜ சிரிப்படாது ராஜ சிரிப்படைக்கு எலும்பு மாடி ஈசாட்டுக்குது தொண்டையில. என் தாய் தந்தை யாரு?
சாமி நீங்க அடிச்ச அடியில இவ்வளவு மூத்திரம் வருதுங்க நண்பா போறமா சாமி நாங்க அடிச்சதாங்க நீ பேர பொழுதாடியா முடிச்சு நீ இங்கே இருந்து பொம்பளைய பாத்துக்கிட்டு பொம்பளை வேலைக்காரர் வந்தாங்க அவங்கள பார்த்து மூத்திரம் காயா இருந்தா சும்மாவா இருக்கும் ஏண்டா என்ன பார்த்தா அப்படியே தெரியுது பொம்பளை பொறிக்கல நல்லாடா நானா நீயா அக்கௌண்ட் போய் ஒரு நானா நான் பொம்பளை பொறிக்க இருந்தாலும் பொம்பளை பொறிக்கியா இங்க பாரு எங்க அக்கௌண்ட் போய் கருப்புடு அவரையும் சும்மா சொல்லக்கூடாது அவரும் பொம்பளை பொறிக்கியா நீ அக்கௌண்ட் போய் நான் அவர் தான் சொல்றாரு ரெண்டு பாக்க நான் அப்படி சொல்லலையே அப்புறம் நீ தானே பொம்பளை பொறிக்கிற காலை ஓரோட்டு தரலான்னு இருக்கீங்களா இல்ல இங்கே மாட்டிக்கலான்னு இருக்கீங்களா சரி அவர் சொல்லிட்டா நான் ஒல்லியா இருக்கிறேன் நான் ஏதோ ஒரு சந்திரம் சந்திரம் கூட பூந்து ஓடி போயிருவேன் இந்த மனுஷன் எங்க போய் மாட்டுவான் டயர் விட்டு போற பத்தி மாட்டி பிடிக்கிறோம் பாரு 50 நாளைக்கு நீ செய்யாத தவறு செஞ்சாலும் மன்னிப்புன்னு ஒண்ணு இருக்குது அது வரைக்கும் அடிக்க மாட்டாங்க அப்ப மன்னிப்புன்னு உனக்குதா நான் நாய தங்கத்துல தோடு போட்டு திருட்டு வந்து மன்னிப்பு கேட்ட சரியா போய் ஏண்டா தங்கத்தோட்ட போய் இன்னைக்கு ஒரு பவுனு 1,12,000 ரூபாய் விக்குது ஏன் மன்னிப்பு கேட்டா சரியா போயிடும் திருட்டு பொண்ணு நான் செய்யறதே தப்பா தப்ப செஞ்சு இப்படி மன்னிப்பு கேட்டா சரியா போயிரும் இது எப்படி என்னை 10 மாதம் 300 நாள் 3 தட்டுவனாடி அங்கத்தில் ஈட்டெடுத்து ஜோகட்டு முடிஞ்சா ஏன் இப்படி பண்ற நீ என் தாய் தந்தைக்கு யாரு என் தாயோ அதிதிதி தாயார் அதிதிதி அதிதிதி கம்முனு நீ சொல்லு சாமி என் தாயோ அதிதிதி என் தந்தையோ காசிப மகாரிஷி காசிப மகாமுனிவருக்கும் என் தாயா மட்டும் திதிக்கும் சாமி நாங்கள் எத்தனை பிள்ளைங்க 3 கோடி 60,000 அரக்கர்கள் 3 கோடி 60,000 அரக்கர்கள் ஆமா நான் 3 கோடிக்கு தலைவன் தம்பி 60,000 அரக்கர்களுக்கு தலைவன் 3 கோடிக்கு சொந்தக்காரனா 3 கோடி தம்பி சொந்த பந்தம் அவனுக்கு இருக்குதா என்ன காரணம் 3 கோடி தான் வருமா 3 கோடி மக்களுக்குடா ஓய் 3 கோடி அப்புறம் என்ன போட்டு கூத்தாடிட்டு தெரியற சிஎம் ஆயிக்கலாமே சிஎம் ஆவறதுலடா அப்ப தலைவர் 3 கோடி அரக்கர்களுக்கு நாளே அரசன் ஆமா அரக்கர் படைக்கு அரியாபதி மல்ல இனிமே கை வைக்க கூடாதான் எல்லா ஆளுமே கத்தியோட தான் சுத்துவாளுங்க எங்க போய் மாட்டீங்க அப்படி இருந்தாலும் அப்படி இருந்துட்ட போதிலும் காலையில் எழுந்தவுடன் கை கால் சுத்தம் செய்து கணவனை சாலமான முடித்து எங்களுடைய குலதெய்வமாகப்பட்ட கல் சாராயம் பீர் பிராந்தி பிஸ்கி இது அருந்துவோம் அது மட்டுமல்ல எங்களுக்கு நேரிட்ட எதிரிகள் யாரு எனக்கு எதிரி இருக்கிறாங்க யாரு உங்களுக்கு எதிரி இருக்காங்களா ஆமா எனக்கு எதிரி இருக்கிறாங்க யாராவது எதிரி எங்க ஊருக்கு கந்துக்காரன் ஏண்டா உனக்கு நல்லது செய்யறவன் அவன் எப்படி காசு இல்லாத நேரத்துல பிறந்தாச்சு அழிச்சு காய்ச்சி மார்கழியில எடுத்து ஒரு 10,000 ரூபாய் எடுத்து திருப்பிட்டு அப்புறம் பொண்ணை கட்டுறான் அவன் எப்படி உனக்கு எதிரி ராசாமி நீ கேட்கறது நான் தான் எப்படி அவன் கந்துக்காரன் காசு கொடுத்துருக்கான் கொடுத்த காசு திருப்பி கேட்கறான் சொல்றேன் வேற எப்படி விடி விடி கோத்தாரோம் விடிஞ்சா ஊருக்கார 30,000 ரூபாய் பணம் கேட்கறாங்க கேட்டா திருப்பியா கொடுத்துட்டு போறீங்க என்ன பண்ணீங்களா ஏண்டா திருப்பி எப்படி கொடுப்போம் நாங்க கூலிக்கு வேலை செய்யறீங்க அதே மாதிரி நானும் கூலிக்கு கடன் வாங்கினவன் கூலிக்கு கடன் வாங்க முடியாது கடன்னா கடன் திருப்பி கொடுக்கறது தெரியுமா சரி நேத்து 200 ரூபாய் காய்ச்சி வேணே எங்க ஆமா எங்க எது காய்ச்சி 200 ரூபாய் நீ வாங்கி இருப்ப நீ வாங்கின நீ 200 ரூபாய் தான் வாங்கின நான் 1,500 ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு போனேன் 1,300 ரூபாய் திருப்பி கொடு 5,000 அட்வான்ஸ் வாங்கி அதே கொடுப்பா அந்த அட்வான்ஸ் அது வாங்கினால நான் கொடுத்துக்கிறேன் நான் வாங்கினால கொடுத்துக்கிறேன் சரி அதுக்கு ஒரு காய்ச்சி கூட வேணா கொஞ்சம் துண்டு பீடி குடிக்கணும் எங்களை பார்த்தா அவனுக்கு துண்டு பீடி குடிக்கிற மாதிரி தெரியுதா ஆச்சுதான் கூட ஆட்சி போடுறாளா நானு ஆட்சி போடுறதை செத்தாலும் குடியார செத்தாலும் எப்பயுமே போறதில்ல இளவுக்கு குடியார செத்தா இளவுக்கு போக மாட்டேன் எப்படி சாமி நீ இளவுக்கு போவ ஃபுல்லா குடிச்சிட்டு போவேன் உரைக்க மாட்டேங்குது
அதுதான் அடியாடா டிவி இருக்க மாட்டேங்குது. அப்படி எங்களுக்கு நேரிட்ட எதிரிகள் யாரு? நீ இங்க இருக்க வேண்டிய ஆளு இல்ல சாமி. நீ எங்க தெரியுமா இருக்கணும்? அந்தூர் குர்ராஜன் கோயில்ல 10 நாள் நோய் போடுறாங்க. அந்த நோம்பில போய் சாட்டை போட்டுட்டு தெரியும். சாட்ட போறாளே கரெக்டா இருக்கு சாமி. நீ கெட்டு போயிட்ட. எப்படி யாரும் விருப்பம் இல்ல, வாய்ப்பு இல்ல. அதுக்கு நீ இப்படி இல்லை சாமி. இதா பிடிச்சியா நான் அடிக்கல, மறந்து போய். அப்படி இல்லடா, அடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வாட்டர் வேணும். பரவாயில்ல, எண்ணெய் எடுத்து போய் நிறைய அடிப்பாட்டுக்குது அப்படின்னு போட்டு அப்புறமேட்டும் சாமின்னு நான் சொன்னதை பழகு தோசை கரெக்டாக பாத்துக்காங்க. அப்படி கையாடு கையை ஆடிக்கிட்டே கையாடு தெரியுமா உனக்கு? சாமி நான் அந்த வேலையை பார்த்தல. நான் பார்த்து சரி அதே போய் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு குடிக்கிறது வேலையா? அது மட்டும் இல்ல, பிராந்தி விஸ்கி அருந்துவோம், மாமிச அருந்துவோம், மறு வந்து மங்கையை கண்டால் கற்பழிப்போம். பொம்பளை கண்டா எல்லாத்தையுமே கற்பழிப்பீங்களா? பெத்த தாய் கிடையாது, செத்த நாய் கிடையாது. எங்களுக்கு யாருமே எதிர் இல்ல. அரிப்படுத்த குடியாடாடி கல் சாராய் பீர் பிராந்தி குடிச்சுட்டா எப்படா இருக்கும்? அதுக்காக அப்படியே மயமா இருக்கும். அப்படியே கையில பிடிச்சு படுத்துக்கலாம். அதே தான் நாங்க என்ன பண்ணுங்க. அப்படி இருந்தாலும் நாங்க நேரிட்ட எங்களுக்கு சென்ற விரோதி யாரு? ஆமா, விரோதி யாரு? யாரு யாரு? என் தம்பி சொல்லுவான். அவன் நேரத்துல பிடிச்சு ரொம்ப அவசரம் ஆர்வமாக சரியான எதிரி யாரா? அன்று முதல் சேவர்கள் எல்லாம் அமிர்தம் கிடைந்தோம். எங்களுக்கு மதுவை கொடுத்தா அவங்க நரை திரை மூப்பு புனி அணுகாமல் அமிர்தத்தை சாப்பிட்டா. அன்றையில இருந்து இன்றைய நாள் வரைக்கும் அவங்க அடிப்பதும் செய்வதும் எங்களை போல அரக்கர்களும் மடிப்பதும் அவங்க உங்களை மடிப்பதும் நீங்க அடிப்பதும் இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியே நடக்குது. இதோ அந்த கைலாசவாசன் இடத்திலே யாரு கும்பிட்டாலும் வரம் கொடுப்பது வழக்கம். கைலாசவாசன் யாரு கும்பிட்டாலும் வரம் கொடுத்துருவாரு. அப்ப நாங்கள் என்ன செய்தோம்? என்ன பண்ணீங்க? இதுவோ 3,60,000 அரக்கர்களும் என் தம்பி நானும் முதல் கொண்டு அனைவரும் கும்பிட்டு யாகத்தை செய்து தவத்தை செய்து அந்த தவ பிரசாதத்திலே என்ன வர வேண்டும் என்று எழுந்து கேட்டார். அப்போ நாங்கள் என்ன செய்தோம்? எங்கள் உடம்பில இருந்து கொம்பு பட்டு ஒரு துளி ரத்தம் கீழே மண்ணிலே விழுந்தா எங்களை போல 1000 மன்னர்கள் பிறக்க வேண்டும். பட்டு கீழே உள்ள 1000 மன்னர்கள் பிறக்கணும், அரக்கர்கள் பிறக்க வேண்டும். சரிங்க. அப்படி என்று இதோ அவரிடத்துல வரம் கொடுத்தோம். வரம் வாங்கினீங்க. அப்படியே வரம் கேட்க அப்படியே கொடுத்தேன் என்று கொடுத்தான். சரிங்க. எங்களை இனிமேல் யாராலும் அடிக்க முடியாது. ஒரு துளி ரத்தம் பூமியில விழுந்தா எங்களை போல 1000 மன்னர்கள் இருப்பார். அப்படி சிவனிடத்திலே நாங்கள் வரப்பு சோழன் எப்படி பெற்றோம்? அவர் எங்களுக்கு என்ன கொடுத்தார்? மணி மந்திரவாள் கொடுத்திருக்கிறார். மணி மந்திரவாள் கொடுத்திருக்கிறார். இந்த மணி மந்திரவாள் யார் கைக்கு போகிறதோ அவர்கள் கையினால தான் எங்களுக்கு அழிவு வர வேண்டும். மந்திரவாள் யார் கையில போதும் அங்கே இருந்தா சாவு நமக்கு. உண்மைதான். கொடுக்க முடியாதரா பாப்பா, அது தரல முடியாது. சரி ஆகட்டும். அப்படி இருந்தாலும் 33 தேவர்களே தேவேந்திர மன்னனுக்கு இன்று
தேவர் சபை கூட்டுவான். அவன் கூட்டுவான். அந்த தேவர் சபையில நான் போய் சிறப்பிடிக்க வேண்டும். நான் போலாம். ஆ? சாராய பழம் இருக்குதா? போட்டு. ஏய். தம்பி. நான் பாவலா இருந்தாலும் மது போதையில போனால் செய்ய பெறலாம். உண்மைதான். இல்லைன்னா பாரு சாராய வேண்டதுக்கு ஒரு டம்பால நிறைய. பரவாயில்ல. தூக்கி குடி சத்துக்குதா? அந்த காலத்திலே பீப்பாய் என்று சொல்லக்கூடிய பீப்பாயில ஒரு பீப்பாய். பீப்பான்னு சொல்லாதீங்க இப்பலாம். பீப்பானா பிட்டு படம்னு அர்த்தம். அப்படி சொல்லக்கூடிய இந்த சாராயத்தை நீ கொண்டு வந்துக்கிற. நாம எப்பயும் சாப்பிடுவோம்ல அதே மாதிரி இப்ப நாம குடிச்சிட்டு தான் போதையில போவோம். போதையில யாரு கண்டாலும் நம்மளுக்கு தைரியம் வரும். ஒரே ஆள் தான் எழுதிட்டு வந்துறேன். அதாவது ஒரு கெட்ட கதையா இருந்தாலும் முட்டை முழுசா பாக்கணுமா? அப்பதான் கதையின் சாராம்சம் தெரியும். ஆடாத அறுபத்தாண்டாலும் ஒரு கூத்து முழுசா நீங்க பாக்கணும். அதுக்குதான் கூத்து விடுறீங்க. உங்க வரி பணம் உங்க கோயில் காசு. நீங்க படுத்து கூடத்துல கோயில் போட்டு காசு ஏமாத்தி போயிடும் திட்டு போட்டீங்க. அப்ப நாங்க ஏமாத்துறீங்களா? நீங்க உண்மையை சொல்றோம்ல. நீ தூங்கினா அப்புறம் என்ன சொல்றான்னு தெரியுமா? பாதி வருஷத்து பேசாமே போயிருவாங்க. காணுக்கலாம் காப்பாத்தி விடுறேன். எப்போது நாங்கள் இந்த மதியம் சாராயத்தை குடிக்க போறோம். குடிக்கிறீங்க உண்மையா? நான் குடிக்காரஞ்சது எல்லாம் நீ குடிங்க. வாடாங்க. இந்த சாராயம் எப்ப இறக்குறது, எத்தனை மணிக்கு இறக்குறது, யார் யாரு கண்டுபிடிச்சீங்க? நான் தான் கட்டி பிடிச்சாது. நான் கட்டி பிடிச்சேன். வித்தா வாங்கிட்டு வந்தேன். எங்க வீட்டுக்காரியா என்ன சேர்த்து அவ கட்டி பிடிச்சிக்கிட்டான். 2 பேரு இறக்க, நான் இறக்க, அவ படுக்க, நான் இறக்க. ஓ, கட்டி பிடிக்கும் போது நீ இறக்குனது, நான் இறக்கன தண்ணி, அவன் கட்டி பிடிச்சது. இதுல போதை ஏறுமா? அருமையா ஏறும். குடிக்கலாமா? குடிப்பா, குடிச்சுதான் பாரு அப்புறம் சொல்லுவேன். இது ஸ்பெஷல் சாராயமா இல்ல? இல்ல நெருப்பு பொறுத்துனா எரியணும். எப்பதான் குடிப்பான பாக்கலாம். அப்படி இருக்கும். அக்குமாருக்கு ஒரிஜினல் மோத்திர விட்டு கொடுத்துக்கிறான். அண்ணாந்து குடிக்க மாட்டியா? ஓய், அண்ணாந்து குடிச்சு பாரு. அண்ணாந்து குடிக்கணுமா? அண்ணாந்து குடி. போடு குடிக்கிறேன். அண்ணா, இப்ப நானும் குடிக்கட்டுங்களா? கொஞ்சமா குடி. நீ எப்ப குடிக்கட்டுமா? நானு என் அருகில் இருக்கிற புத்தி மட்டும் குடிக்கிட்டா வேணாமா? மகாராஜா குடிச்சா மந்திரி குடிக்கணும். குடிச்சா தானே உங்களுக்கு ஓம்பு கொடுக்கறது தெரியும். குடிகாரனோட சேர்ந்தா கருமுறையில குடிக்கணும். யார் சாவடியில தெரியல. எடுத்து மூக்கல வச்சிருவாய். மகாராஜா எங்கடா மகாராஜா புள்ள? நான் தாண்டா இப்ப மகாராஜா. குடிக்காம நீ குடி. நீ போதையில கத்திட்டு தெரி எப்படி சிக்கிறதுல யாருக்கும் பொறுமை பொறுமை. யாருன்னு தெரியுதா?
நீ என்னுடைய அருகில் இருக்கிற புத்தி மந்திரி. புளுத்தி மந்திரியா? எங்கடா புளுத்துறீங்க? புறப்பட வேண்டும் தேவலோகம். அந்த தேவலோகம் தன்னை தேடி எங்கடா வந்திருக்கிறான்? ஒன்றடிப்பாளையம். எதுக்கு வந்துக்கிறான்? கூத்தாடுறதுக்கு. அது தெரியுது. இப்ப வந்துகிறது அமராவதி, பொன்னுலோகம், இந்திரலோகம். இந்த இந்திரலோகத்துல தேவர் சபை அமைச்சிருக்கிறாங்க. அமைச்சிருக்கிறாங்களா? இந்த தேவர் சபையில பூத்து ஆமா பாரு, வாயுதேவன் வர்றதேவன் எல்லாமே அந்த தேவேந்திரனை நாம ஒரு கை பார்க்கணும். ஒரு கையா ஒன்ன எங்கடா 108 போன் பண்ணுங்கடா. டேய் உனக்கு மாதிரி இல்ல, எனக்கு போதை அதிகமா ஏறி போச்சு. ஏறி போச்சு. அந்த தேவேந்திரன் ஒரு கை பார்க்கணும். பார்த்தலாம். இங்க தேவர் சபையை பார்க்கலாம். பொற அவசரப்படாத கேமரா. ஏங்க சுவாமி, இன்றைய தினம் நம்ம தேவர் சபையாக அமைக்க வேண்டும். தேவர் சபை போமா? எங்க சுபாதனம் முன்பதாக நாட்டிய பெண்கள் அனைவற்றை அழைத்து நாட்டிய புரிவதற்கு அப்புறம் தான் தேவசபை வைப்போம். அப்படியே அதனால நாட்டிய பெண்களா அம்மா ராணியம்மா எப்படி தெரியுமா? இன்றைய தினம் பரதேசி போகணுமா? என்னமா அவளை பார்த்து பேச அப்படி நின்று போச்சு. அது என்னமா குடுக்குறதா உள்ள போனவனு உனக்கு தேவதை குடுக்குறதா என்ன? அம்மா அதாவது நாட்டியம் ஆடுறதுக்காக பரிசுகள் அனுப்பி உங்களுக்கு இன்னும் மனக்கவலை தீரவில்லை. நீங்கள் தீருங்கள். ஓட்டு கட்டு பட்டி சித்தாரே கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு பார்த்தா சுந்தரி ஒரு தலைவன் மணிபுரி ஆண்டு வரக்கூடிய என் பெயரோ காலகாலராஜா ரக்கன். நானோ தோயமாபுரி ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பேர் அதாவது நிவோத கௌதகன். அப்படியாக இருந்தாலும் எதற்காக வந்திருக்கீங்க? அது வந்து எந்த பாதபடி அமராவதி பொன்னுலகம் சுபாக்குலாம் சொல்லக்கூடிய உப்புலகத்துக்கும் இனிமேல் நீ இந்திரன் இல்ல, புது இந்திரன் வந்துருச்சு. எப்படி இந்திரன் வந்துருச்சு.
இன்று முதல் என்னுடைய அண்ணனாகப்பட்டவர் இந்த இந்திரலோகத்துக்கு தளபதியாக சமாதானத்தில் அமரக்கூடியவன் நான்ரா. அப்படியா? இதை கொண்டு போக நாங்க வந்தோம். யாரா வருது? இப்ப சொல்ற ஒண்ணு கேட்டு போல உச்சிர் மேல ஆயிருந்தா ஒழுங்கா ஓடி போய் படிச்சுவாங்க. அதனால ஒழுங்கா ஓடி போயிருங்க. அரக்கர் குலத்திலே பிறந்து விட்டால் இராக்கப்பட்ட நெஞ்சம். நெஞ்சிலே பானமட்டு மடிவோ தவிர புறம் கொடுத்து ஓடிய பரம்பரை இல்லை. வேறா வாடு தொடுப்போம் போர் வெட்டியா பண்ணுவதே என்னடா செட்டான மாறி. என்ன பின்னாடி தள்ளிட்டு என்ன மூஞ்சியே போடுங்க. அமராவதி பொண்ணுடா சுமார் குலம் உலகம் இப்ப யாருக்கு சொந்தம்? இது எனக்கு தான் சொந்தம். யாருக்கு சொந்தம்? எனக்கு தான் சொந்தம். கவன புண்டைங்க. ஒரே நிமிஷம் கேட்டு தான் பேசணும். இப்ப ஒரு சமாச்சாரம் அனுப்பிச்சு 2 பேர்த்துக்கு மோட்டர் ஓடுதா இல்லையா? ஏடா மோட்டரு மோட்டர் தெரியாத 3 நாள் ஓட்டி போட்டு சுத்தினேன் சாட்டாவல. சரி நான் இன்னைக்கு ஓட்டி போலாம் நாளைக்கு ஓட்டி போலாம் என் கூட்டுக்காரி போல காலம் தூக்கி பார்த்தேன். அதே தேவன்றா இந்த 32 பேர் சிமாதனை யாருக்கு சொந்தம்? 32 சிம்மாசனம். இருந்தாலும் வாய் பேஜா தாக்கணும். சரி சரி அப்ப இருந்தாலும் வாய் பேஜா தாக்கணும். சரி 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 ஐயோ ஐயோ ஐயா ஐயோ 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 பக்கநாடு பக்கநாடு என்ன அவன் இங்க ஓடி விட்டாள். ஐயோ அடடா சாமி ஏங்க, இருங்க, ஒரு சமாச்சாரம். இவனை அடிச்சா அவயா ஐயோ ஐயோங்கிறா என்ன காரணம்? அவளை அப்புறம் பேசிக்கும். சரி தம்பி தேவேந்திர மன்னனை இதோ வச்சரத்தோனால் கட்டி வை. அப்படியே ஆகட்டும்டா. தம்மை அனைவரையும் அழைத்து வந்து இந்த எங்கடா உன் பொண்டாட்டி? பெண்களை கட்டி அழுத்து. ஏமாறதா சரி சாதாரணமாக எழுதி விட்டீங்க. நீங்க எப்படி சரியானபடிக்கு ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்திருந்தீங்கன்னா எங்க பொண்டாட்டி மேல கை வச்சு பாருங்க. கண்ணே தேவி மாறிகளா உண்மையிலங்களா தேவிங்க அங்க அடி ஒண்ணு இடியாட்டு இடியாட்டு இந்த 32 வருஷமா யாருக்கு போய் சொந்தம்? அது அண்ணா உங்களுக்கு தான் சொந்தம். கண்ணே தேவி வாடி. பொண்டாட்டியே தெரியலையே புது இந்திரனாகப்பட்டவன் நீங்க இருக்கும்போது அவனுடைய பொண்டாட்டி நமக்கு தானே சொந்தம். அமராவதி பொண்ணுடாக சுமார் குலம் ஊலகமும் நமக்கு தானே சொந்தம். எல்லாம் நமக்கு தான் சொந்தம். ஓக்கர்னு சொல்லு. கட்டி போட்டுக்கிறவன் வந்து எதுக்குறாள் ஊர உனக்கு சாட்சி அடிக்க தெரியல. உனக்கு அடிக்க தெரியல. அப்படியா? இங்க பாரு உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் என்ன வேணும் ஏது வேணும் எதுக்கு அமராவதி பொண்ணுடாக சுமார் குலம் எங்களுக்கு அடிமையாகி விட்டது. இதுல சொல்லும் அடிமைய அங்க
இங்க என்ன தெரியும் அப்படி சொல்றேன் அப்படி பாடு. பாரு கட்டி போட்டு வச்சிருக்கேன் பாரு கட்டி போட்டு நல்லா கண்ணை முடிச்சு பாரு பாரு நடைய பாரு அருமையா அருமையா இருக்குது. கட்டி போட்டு ஏங்க, ஏங்க, அவளுக்கு பாரு கொலாய் ஆட்டாங்களாட்டம். உங்களை கட்டி போட்டாங்களா என்ன பிரியமா ஓடு. அட இரேனே புருஷன் முன்னாடி பேசுவோம் உங்களுக்கு என்னடா ஏண்டா? எங்களுடைய ராசியை நீங்க முத்தம் கொடுக்கறது அண்ணனுடைய மனைவி ஆமா. பண்ண மனைவியா ஏடா இவன் மொகரி பாத்தியா இவன் மொகரியே இவன் மொகரி பாத்தியா ஏய் அடிச்சு போட்டு நல்லா இருக்காதாமா என்ன என் மேல கை வச்சு விட்டேன் தம்பி என் மேல கை வச்சு விட்டேன் நல்லா இருக்காது சின்ன சமாச்சாரம். இவ கைய தூக்கி மேல போட்டா 2 பேருமே செத்து போயிருவீங்களா? அத்தனை கொலாய் மூடிட்டு கல்யாணமே இல்லைன்னா கூட இப்படி கனமாகறவள நான் கல்யாணமே பண்ண ஆமா. அடிக்கிறீங்களே இவ்வளவு அடிக்கிறீங்களே இவன் மேல செஞ்சாலும் எலும்பு உடைஞ்சு போயிடாது. நான் ஓடி போயிடுவேன் நீ 1000 அடிச்சா கூட தாங்குவேன் இந்த புண்டை வாய ஒரு அடி அடிச்சு போடுறா ரெண்டா கீழடுறா இங்கேயே போடுறா கீழடுறா இங்க போடுறா அடி சரிங்க அப்படி ஒரு அடி அப்படி போடணும். இங்க போட்டா பல்ல கேச்சுக்கிட்டு அப்படி அதே அதே சாமி கொலாய் பண்ணி போன அப்படி மொகரை வச்சு என்ன பண்ணு என்ன பண்றது இல்லைங்க. அடி பாருங்க நடை. இன்று முதல் என் அண்ணனுக்காக அண்ணனுடைய மனைவி நீ. பொண்ணுடைய 32 படி சமாதானத்தில நான் அமரேன். உங்க சத்தேடு கண்ணிகளை கூப்பிட்டு நாட்டி ஆடு. எடுத்துக்க மாப்பிள்ள அப்படி அப்படி கேளு. சொன்னீங்க உன் புருஷனை கட்டி வச்சுட்டு இந்த நாடு ஏங்க 30,000 காடு வச்சுனேன். இப்படி ஒரு பொம்பளை வந்து ஆடி தான் கொண்டுட்டான். ஐயா என்ன அடிச்சாவே ஐயா அடிக்க வேண்டாம். Hey!
ஏய் குட்டி சட்டியை நல்லா விளக்கு மாதிரி அடிச்சு விடுவாமா. இன்று முதல் நீ எங்களுக்கு அடிமை. என்னத்துக்கு எடுத்து கொடுக்குற அடிமை? எடுத்துக்கிற அடிமையாவே? எடுத்துக்க அடிமையாவே? என்னத்துக்கு என்னத்துக்கு அடிமை இல்லாத புருஷனே அங்க பாரு கட்டி போட்டு வச்சிருக்கிறேன். உன்னுடைய கணவரையே எங்களுடைய அடிமையில வச்சிருக்கிறான். ஏய் இங்கிலீஷ் போட மாட்டோம். இங்கிலீஷ் படம் ஓடிட்டு உன் புருஷனே அடிமையான பிற்பாடு நீங்க மட்டும் என்னடி? ஏண்டா டேய் மூடா 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 அடி அடி போடு போடு அடி அடி வா அடி 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 இல்லடி அடிக்கணும். இங்க பாரு ஏய் வா இங்க பாரு என்ன இப்ப என்ன செய்யணும்? நீ எங்களுக்கு அடிமை. அதனால உங்க சத்தியால கட்டிகளை கொண்டு வந்து நான் நாட்டி ஆட ஒரு போது நாங்க ஏன் நாங்க போனாலும் போவோம் ஊரு மேல. நீ அமர வேண்டும். சத்தியால கட்டிகளை நாட்டி ஆட வைக்கணும். நாங்க எங்க நாட்டி பெண்கள் உங்க கிட்ட விட்டுத்த நாங்க இந்த நாட்டுல பழக்கிற எங்களுக்கு அவசியம் இல்ல. வந்த வழி விட்டு வர வழி போடா நக்கி இந்த பக்கம் கூடுறா அட உந்தன் பாதம் படிவதேடா சண்டால பாவி. ஓய் யார் நீ எங்களுக்கு வரமாட்டா? ஆட்டவிட்டு வரதா நீயோ எங்களுக்கு அடிமை. ஒரு போதும் கிடையாது. ஓய் ஓடக்கூடாது. ஏன் நீ என்ன ஓடுவ? அப்பங்களை துரத்து போட்டோம். நீங்க ஓடி நாங்க ஏன்டா எங்க நாடு எங்க ஊடு வாச நாங்க எடுத்துக்க போவோம்னு நினைக்கிறேன். ஏய் உன் பேச்சுக்கு செல்லுபடி ஆகாது. என் மத்தாலா அப்படி ஏண்டா எனக்கு அந்த 7 நாட்டி பெண்களை விட்டா உங்க வீட்டை விட்டா விட்டுறீங்களா? அந்த பெண்கள் மட்டும் வந்து நாட்டி ஆடணும். அந்த 7 பேர் உங்க வீட்டை விட்டா நாங்க 7 பேர்த்த தொடங்க. நீ எங்க அண்ணனுடைய வலது தோள் மேல உட்காரணும். அவனும் நாட்டியம் ஆட வேண்டும். ஏமா நீங்க என்னைக்கு கூப்பிட்டு நம்மள வர சொல்றது? ஏமா போய் நீ ஏறி பாத்து ஐட்ட புடிச்சு எடுத்துங்க ஒழுத்து விடுவாங்களா? ஆளாங்காட்டிங்க சாரி இப்பதான் தெரியுங்க காரணம். மொகர போயிடாம அடிக்கிற அடிக்கி அதுக்கு சப்பாட்டு. ஐயோ ஐயோ ஆயா இந்த கோலத்தை ஏதாவது பண்ணீங்க இல்லையா? முடவே இல்லை போனாங்க. மகாராஜா வந்து அடியே நான் எத்தனை ஏத்து வேலை வர்றேன். நீ என்ன வேலை வர்றியா? அண்ணாவோட கொண்டு அடிக்க நான் 2 பேரும் சேர்ந்து சாமி இது என்ன ஒரு சக்தி சோதனை? ஐயா இராயா இவ்வளவு சம்பளம் வர 2 அடி என்னடா இருந்தாலும் புண்டைக்கு தாசா அடிப்பை இரு வாடா எங்களை அழைத்திருக்கிறீங்க. என்ன காரணம்? ஏய் பாத்துட்டு ஏன்டி அங்க கொண்டு விட்ட? ஏன் இந்த கண்டனகுளம் மாநிலத்தில் அடிக்கவே இல்ல? அந்த கண்டாயிரம் ஒரு அடி கூட வாங்கல. இதோ எங்களை அழைத்திருக்கிறீங்க. ஏன் உங்களை கட்டி போட்டிருக்கிறாங்க? ஏன் என்னாச்சு? என்ன காரணம்? அந்த அசுரகுலத்து வேந்தர்கள் அடியான அடி அடித்து அதாவது செய்கிறார்கள். அதனால அந்த அசுரர்களை என்ன சொல்லுகிறார்களோ அப்படியே செய்யுங்கள். உங்கள் முன்னே அவர்களிருந்து நம்ம தப்பி போக வேண்டும் என்றால் அவர்கள் போக்கில் போனால் மட்டுமே முடியும். நம்ம தப்பி போக முடியும். உங்கள் முன்னாடி எப்படி நடினம் புரியுவோமோ அதே போல அவர்கள் முன்னாடி நடினம் புரிய வேண்டும். ஐயோ சாமி மன்னவா மதன் முன்னே அனுப்பெங்க ஐயோ
முடியாதா? ஆடாம விட மாட்டோம். ஐயா, தட்டாரே. அச்சே, தரக்கட்டே. சாமி மகளே சாமி மகளே ஐயோ, சாமியா. முன்னாடி முன்ன ஆடும் சாமி அச்சே. அந்த மன்னர் முன்னே ஆடு பெண்கள், அந்த மடையர் முன்னே நாங்க ஆடலாமா? இந்த தேவர் முன்னே ஆடு பெண்கள், அந்த இடையர் முன்னே ஆடலாமா? இது என்ன ஒரு விதி? நாங்கள் எப்படி சாமி ஆடுவது நல்ல நாட்டிய பெண்களா மன்னா நீங்க அசுரர்கள் முன்னாடி ஆஹா. நாட்டியம் புரிவது போல் நாட்டியம் புரிங்கள். நான் இங்கிருந்து நான் தப்பித்து போய் உங்களை காப்பாடுறதுக்கு வழி கண்டுபிடித்து வருகிறேன். நாங்க நடினம் ஆடுற மாதிரி ஆடி எங்களுக்கு போத பொருள் எல்லாம் கொடுத்து உங்களை வந்து கட்ட அவுத்து விட்டுறோம். உங்களை அவுத்து விட்டுருங்க, நீங்க ஓடி போய் எங்களை காப்பாத்திடுவீங்க. ஏய் அடியே தங்கைமார்களா அக்கா. வாங்க. எப்படி இவர்களும் ஏய். மது மங்கைனா ஒரு பிரியர்கள். ஆமா. அதனால நாம நம்ம மன்னவரையும் காப்பாத்தணும். இவங்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும். அதனால என்ன பண்ணணும்? கல்லு, சாராயம், ஓட்டரு எல்லாம் கலந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு நாம எப்படி மன்னரை தப்பிக்க விட்டுறலாம். அதனால யாருங்க ஆசிரியர்களே, நாட்டியமாதர்களா? தாங்கள் முன்புதாக நடிகமான என் மனதில் ஒரு சிறிய கேள்வி. உங்களுக்கு தலைமுடி நல்லா இருக்கிறது, இவருக்கே புழுவெட்டு வந்துவிட்டது. அவர் முன்பதாக பிறந்து விட்டார், அதனால அப்படி இருக்கிறது. நான் பின்பதாக பிறந்தேன். முடி மட்டும் இல்ல. இல்ல, உங்களை பார்த்தாலே எனக்கு ஒண்ணும் அப்படி போல் தெரிகிறது. இவர் தாய்ப்பால் குடித்தாரு. ஏய், ஐயா, என்ன? அதாவது தாங்கள் முன்னே நாட்டியம் ஆடுவதற்கு முன்பதாக என் மன்னருக்கு நாங்கள் எப்படி ராஜ மரியாதைகள் செய்வோமோ அதன் போல சில ராஜ மரியாதைகள் என் மன்னராகப்பட்டவர் தேவடியா, முன்ன இதை கொடுத்தா தான் அடி நம்ம வழிக்கு கொடுக்கணும். அதனால உங்களுக்கு வந்துட்டு முன்பதாக உங்களுக்கு கல்லு சாராயம் என்றால் மிகவும் குளிர்சாதனம். உங்களுக்கு பிடித்தது தேன் அமிர்தம் கொடுக்கிறோம் நாங்க. அமிர்தம் அமிர்தம் நரை திரை மூப்பு முடி இல்லாமல் இதை குடிச்சீங்கன்னாலும் உங்களுக்கு ஒண்ணுமே வராது. கல்லு நல்லா சாராயத்தை கொடுக்க போறதே. நீங்க விடு. இதுல விடுடி, இதுல விடு. ஒண்ணு கூட கருப்பா உண்மையாலுமே ஒண்ணு கொடுறா. இது போதை இல்லைங்க, இது வந்து குளிர்சாதம். குடிச்சீங்கன்னா உள்ள இருக்கும். இத குடிச்சா அவ்வளவு ஜம்பா இருக்கும் உடம்புக்கு. இறக்குங்க இறக்குங்க குடி. என்ன பார்த்தா அது அமிர்தம் அப்படித்தான் இருக்கு. நீங்க அமிர்தம் குடிச்சிடுங்க. அது என்னது பண்ணி கொடுது. காட்டடி ஏதோ ஒண்ணு போட்டு மூந்து பாக்கட்டும். மூந்து பாத்துக்க. நீங்க குடி. குடிக்கிட்டு இருக்க கை நடக்குது. அது பத்தலையா? தங்கை பாருங்களா, தங்கை பாருங்களா.
இப்போ சாமி இவ குடிச்சதுக்கு ஒரு வேலை செய்யுது. செய்யுதா இது எத்தனைங்க? 7. ரைட் சாமி இது கரெக்ட் சேர்ந்துருக்கிறீங்க. இது தெரியலான்னு பாருங்க. இது எத்தனைங்க? அது ஒண்ணும் தெரியல, இருட்டு விடாட்டம் தெரியுது. அப்ப இது ஜீரோவா? சரி அடுத்ததாக ராஜாமி தெரியுதா? தெரியல, இருட்டு விடாட்டம் ஒண்ணும் தெரியல. தொண்டைக்கு நல்லா இருக்கு, ஒரு வாழைப்பழம் கொடுறா. அப்படியே இரு, நான் கொடுக்குறேன். அம்மே, இவன் போத மீறி விட்டான். சரி இருக்கட்டும். ஆடலாம். அதாவது ராஜ மரியாதைகள் எல்லாம் இருக்கிறதல்லவா? அதை செய்து விட்டு இதுக்கு அப்புறம் ஆடலாம். ஆடு. அந்த கை கட்டு கட்டுகாரி அவடு. அப்படியா? ஆடிவிட்டோம். அமிர்தத்தை குடிச்சோமே, மயங்கி போயிட்டோம்டா. இந்திரத்தை காணமுடா, இந்திரத்தை காணமுடா. பாக்குறீங்களா? அந்த இந்திரம் இல்ல, தேவேந்திர மன்னனை கட்டி வைத்திருந்தோம், அவனை காணமே. எங்க போனா இதையா கேட்டுக்க? அந்த இந்திரத்தை நாம சாய்வு வீட்டு கட்டணும். சாய்ப்பு கிட்ட கட்டுற இந்திரம் இல்ல, தேவேந்திர மன்னனை கட்டி வைத்திருந்தேன். என்னத்த கண்டோம்? நாங்க முன்னாடி ஆடிக்கிட்டு இருக்கோம். நாங்க தன்னை பால ஆடிக்கிட்டு எங்களுக்கு நாங்க என்னத்த கண்டோம்? ஜோக்கம் சொன்னீங்க. இவங்க எல்லாத்தையும் இதோ நம்ம மணிபுரி தாய்மாபுரி நகரத்தில் அடைத்து வைப்போம். எங்க சாமி நல்லா சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டேன். ஏன் எழுதி போயிட்டு என்னாச்சு? இழைச்சிட்டே போயிட்டு பிசுற காட்டாட்டு அந்த அசுர குலத்து வேந்தர்கள் இந்த தேவர்கள் அதையும் சிறப்படுத்தி விட்டார். சிறப்படுத்திட்டாங்க. அதனால என் மகனாக விளங்கக்கூடிய அருகில மன்ன தேடி போக வேண்டும். அதனால அதிகமாக போலாமா? போகமி அப்படியே ஆகட்டும், போலாம். போலாம்.